எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி வந்து, என்னதான் விழிப்புணர்வு இருக்குது பெண்கள் மத்தியில, என்னதான் அவங்க வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, பசங்க எப்படி தங்கிட்ட அப்ரோச் பண்றாங்க, எந்த இன்டென்ஷன்ல நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட, அதையும் தாண்டி பல பேர் அவங்க வந்து டிசீவ் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ஒரு கேஸ் ஒண்ணு இப்ப வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நபர் முகமது அயாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் பல பெண்களிடம் வந்து அத்துமீறி நடந்துக்கிட்டு, ஆசை வார்த்தைகள கூறி அவங்கள ஏமாத்தி, அவங்கள வந்து தன்னுடைய வலையில விழ வச்சு, அவங்ககிட்ட தவறான முறையில நடந்துக்கிட்டு, அத கிட்டத்தட்ட 360 வீடியோக்கள், அதாவது அவங்க ஒண்ணா இருந்த மாரியான 360 வீடியோக்கள் வெளியாகி, இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்குது. இதுல வந்து அந்த நபர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. கேஸ் பதிவாயிருக்குது. இத பத்தி முழுமையான விவரங்கள நம்ம நண்பர் சுரேந்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன இது விஷயம் இது? தொடர்ச்சியா இதே மகாராஷ்டிரால நேத்து ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். ம். நானும் வருணும் வந்து ம். கம்பெனில இது வந்து மெச்சூர்ட் ஆகி வேலைக்கு போறவங்க எப்படி மாட்றாங்கன்னு. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, அதே மகாராஷ்டிரால சேர்ந்த இந்த முகமது அயாஸ் என்கிற ஒரு சின்ன பையன் 19 வயசு பையன். ம். சரியா? ம். இவன் வந்து என்ன ஒரு 15 வயசுலேருந்து 17 வயசு பொண்ணுங்கள டார்கெட் பண்ணியிருக்கான். டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அ அவங்க கூட பழக வச்சு, லவ் ம். ட்ராப் பண்ணி ம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க பர்சனலாக இருக்கிறதெல்லாம் அவங்க கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கான். இதுதான் முக்கியம். ம். ம். ஸோ கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வச்சு மிரட்டுறது. ம். நீ வந்து எனக்கு இது பண்ணலன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவனுக்கு என்னென்ன ஃபேவர் வேணுமோ அந்த ஃபேவர்லாம் அந்த வீடியோ அண்ணா யூனிவர்சிட்டி உதாரணத்தை எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் இது இன்னும் கேவலமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஃபேவர் பத்தாததுக்கு வேற யாருக்கு என்ன வேணுமோ அந்த வீடியோ வச்சு மிரட்டி, நீ இங்க போ, இங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா. ம். ம். அதுவும் இல்லாம இந்த சிறுமிகள் நான் இவங்களை சின்ன குழந்தைங்களா தான் பார்க்குறேன். 15 வயசுனாலும் ஸ்கூல் படிக்கிற. ஓ! மைனர் ப்ரோ. ஆமா. ஸ்கூல் படிக்கிற ஒரு 11த் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் ஆமா. தான் படிப்பாங்க. இவங்கள பூனேக்கு கூட்டு போறது, மும்பை கூட்டு போறது. ம். மிரட்டி, நீ ம். அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா. மகாராஷ்டிரால அவங்க ஏதோ ஒரு கிராம பகுதியில இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து சிட்டிக்கு கூட்டு போறது. ம். சிட்டில யாருக்கு என்னென்ன ஃபேவர்ஸ்லாம் வேணுமோ, இது எல்லாமே என்டிடிவி நியூஸ்ல வந்திருக்கிறது நம்ம சொல்றது. அங்க போயிட்டு என்னென்ன ஃபேவர்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வைக்கிறது. ம். இது ஒரு வைடர் நெட்வொர்க் வந்து ரீச் ஆயிருக்குமா, இல்ல நிறைய நெட்வொர்க் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறதும் ப்ரோ இன்வெஸ்டிகேட் நெறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இருக்கு. ஒண்ணு இந்த ஆபாச வீடியோக்கள் பத்தின அந்த அந்த நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான, ஐயோ, ரொம்ப ரொம்ப டெரிபிளான ஒரு நெட்வொர்க் இது. கண்டிப்பா. ஹாரிபிள் நெட்வொர்க் இது. இதுல போய் யாராவது ஒருத்தர் சிக்கிட்டாங்க தப்பி தவறி, ம். பெண்கள் யாராவது இதுல போய் சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஐதர் நீங்க அதுல சப்போர்ட் பண்ணி தான் அதுல தொடர்ச்சியா நீங்க அதுல வேலை செஞ்சாகணும். அல்லது நீங்க வாழ்க்கையவே முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆமா. மாதிரியான இடத்துல தான் நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. இல்ல இது என்ன கேவலமான விஷயம்னா, அதே சின்ன பசங்கங்க. ஏங்க டிசிஎஸ் விவகாரத்த பார்த்தோம். அவங்கலாம் ம். வேலைக்கு போறாங்க. அவங்களாலேயே அத வெளியில வந்து சொல்ல முடியல. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, இவங்கலாம் என்ன எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அந்த பயத்திலே இருப்பாங்க. ஐயோ! அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ, அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோ, ஸ்கூல்ல சொல்லிடுவாங்களோ, அந்த பயம் தான் அதிகமா இருக்கும். ஆமா. இது கம்ப்ளைண்ட் பண்ணவர் கூட பாத்தீங்கன்னா, அனில் பாண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ராஜ்யசபா எம்பி. ம். இவருக்கு நியூஸ் எப்படி வந்திருக்குன்னா, ஃபேமிலில இருந்து ஏதோ ஒரு 2 பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருச்சு போல இருக்கு. இந்த மாதிரி இந்த மிரட்டல் போயிட்டு இருக்குன்னு. அவருக்கு இப்படி வந்திருக்கிறதா தகவல். அந்த ஃபேமிலி வந்து இப்ப நம்ம போய் அந்த பையன் கிட்ட கேட்டாலோ, இல்ல வெளியில அது இது போயிடுச்சுனாலோ நம்மளுக்கு அசிங்கம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா யாருக்கிட்டயாவது நம்ம போய் சொன்னாதான் இது ஒரு மேல் இடத்துல இருந்து ஒரு பிரஷர் போட்டு ஈஸியா ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ம். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவரு கம்ப்ளைண்ட் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்தது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க இதுக்கு. எஸ்ஐடி. ஆமா. இதெல்லாம் நீங்க சும்மா விடக்கூடாது. அந்த அந்த ப்ரெஷர்லாம் போட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது 180 விக்டிம்ஸ் இருக்காங்களாம். ம். இந்த நம்பர் வந்து இப்போதைக்கு சோஃபார் அது அதிகமாகலாம், கம்மியாகலாம். இது என்டிடிவி கூட கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு பையன் 19 வயசு பையன் 190. அந்த ஒரு பையன் தான் இன்வால்வ்டா? இது வைடர் நெட்வொர்க்கா? இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இல்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? அந்த வயசு பையன் மட்டும் தானா? இல்ல அந்த வயசுக்கு அதிகமா இருக்கிறவங்கலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இந்த நெட்வொர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு? இது எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன்க்குள்ள வந்துரும் இதெல்லாம். ம். அது போக 350 ஆபாச வீடியோக்கள் மாட்டிருக்கு. இந்த நம்பரும் வந்து எஸ்டிமேட்டட். இது வந்து அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். அந்த பையனை வந்து எப்படி லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா, அவனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது போக அவன் ஐபி அட்ரஸ் யார்கிட்ட. இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
இவனுக்கு இவ்வளவு தெளிவு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். 19 வயசு பையன் நார்மல் ஃபோன் கால்லாம் பண்ணா மாட்டிப்பான்னு டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலியமா அந்த பொண்ணுங்களை தொடர்பு கொண்டது. எல்லாம் இப்பெல்லாம் எல்லாருமே எல்லாமே தெரியும் ப்ரோ. நீங்க என்ன நம்ம 19 வயசுல இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிற 19 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க. என்ன கிரிமினல் மைண்ட் செட்டு ஒரு எவ்வளவு தெளிவு இல்ல ப்ரோ. நம்ம மிஞ்சி போனா நான் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதே பெரிய விஷயம். சரியா? நான் அதை அப்படிதான் பாக்குறேன். மிஞ்சி போனா நம்ம தம் அடிச்சுட்டு 4-5 கிராம்பு எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு வீட்டுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் மெனக்கெட்டு அந்த ஸ்மெல்லு தெரியாம போற அந்த வயசுல அந்த விஷயம் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி என்ன ஓட்டம் அது? நீ வந்து இவ்வளோ கிளவரா நீ வந்து மெசேஜ் பண்றதே இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இதுல எல்லாத்துலயும் நீங்க அந்த டெலீட் ஆப்ஷனு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் மறையிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி இதுல மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன். சரியா? எவ்வளவு கிளவர் பாருங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ விஷயம் வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் ஜஸ்ட் இதை பார்க்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக வந்து அந்த வயசுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ கிளவராக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்து ஆசை வார்த்தைகளை கூறி அந்த ட்ராப்குள்ளே வர வச்சு அவங்கள என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிற மாதிரியான பல நடந்துருக்குது. பட் அதுக்கு பின்னாடியும் கூட இப்படிப்பட்டவர்களை நம்பி அதுக்கு பின்னாடி போகக்கூடிய மனநிலை பெண்களுக்கு முதல்ல எப்படி வருது சத்தியமா எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, நான் நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். அந்த வயசு நான் சொல்றேன். அந்த 10th 11th அது நம்ம சயின்டிபிக்கலி நம்ம ஹார்மோன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய இடத்துல பாக்குறோம் இந்த வயசுல பெண்களை வந்து ஈஸியா they will fall. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஹார்மோன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நான் இதை அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பை பாருங்க, வேலைக்கு போறவங்களே நீங்க சொல்ற பாயிண்ட், அந்த வேலைக்கு போறவங்களாம் கண்டிப்பா நீங்க சொல்லலாம். என்ன பண்றீங்க, வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு. இவங்களாம் சின்ன குழந்தைங்க ப்ரோ. எது சரி எது தப்புனே தெரியாது இவங்களுக்கு. அதெல்லாம் தெரியவே. இன்னொன்னு, அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு பொண்ணு எங்க போயிட்டு வருது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, என்ன டைம்க்கு வரா, இது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் நோட் பண்ணி தான் பையனா ஒரு விஷயம் நான் சொல்றேன் ப்ரோ. நம்மள வளர்த்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம 90s கிட்ஸாக இருப்போம், நம்ம வளர்த்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை கண்காணிச்ச விதமும், அவங்க நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்த விதமும், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இது சரி இது தப்பு, இது நடக்கக்கூடாது, இது நடக்கணும் அப்படின்ட்டு வழிகாட்டின விதமும் 90s கிட்ஸா இருக்கிற பேரண்ட்ஸ். ஆமா, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஃப்ரீயா விட்டுறது என்ன ப்ரோ, மாடர்ன் வேர்ல்டு அந்த கான்செப்ட் ஃப்ரீயா இருக்கட்டும், இதெல்லாம் சோஷியலைஸ் பண்ணட்டும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்பா அம்மா செம்ம அடி அடிப்பாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய வாட்டி இதுல எப்படி சொல்றேன்னா, என் அம்மாவை ரொம்ப கிண்டல் பண்ணிருக்கேன். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம், நீ சும்மா ஏதாவது சொல்லாது, இது இப்படி ஆகுண்டா இப்படி நடக்கும்டான்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அப்படியே நடந்திருக்கும். நமக்கு அந்த டைம்ல எரிச்சல் பேசும்போது, அப்புறம் சில நாள் கழிச்சு தான் ஆமா இல்ல கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தோணும். குறைஞ்சபட்சம் அதை சொல்ற, அதை கண்டிக்கிற அந்த 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 இதாச்சும் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப 2K கிட்ஸா இருக்கக்கூடிய அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு கண்டிப்பா அவ்வளவு செல்லம், அவ்வளவு இது கொடுத்து இருக்கிற ரியாலிட்டி என்ன இதுன்னு சொல்லி கொடுக்காம வளர்க்குறதுன்றது இப்படிதான் போய் முடியும். ஆமா, இது நிறைய விஷயத்த நான் இதுல வந்து சொல்ல விரும்புறேன். இந்த ஏஜ் குரூப்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டதை சாப்பிடுறோம். நம்பர் 1, எவ்வளவு OTT ஆப்ஸ் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், 18+ எவ்வளவு இருக்கு, என்னென்னலாம் அதுல காட்டுறான், என்னென்ன வெப் சீரிஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்து தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வளர்றாங்க. அவங்களுக்குலாம் நத்திங். நம்ம ஆச்சரியமா எங்க கிஸ் பண்ணா குழந்தை பிறக்குமான்னு சொல்லிட்டு சுத்தி இந்த கேங், நம்ம ஜெனரேஷன் ப்ரோ இது. அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க இப்போ. ஸோ நான் வந்து அகேன்ஸ்ட் OTT அதெல்லாம் சொல்லலை. நம்ம என்ன விஷயத்த பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குதா அப்படிலாம் நடக்குதான்னு நம்மளுக்கு முன்னாடி இவங்களாம் ஃபாஸ்டா கத்துட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாமும் காரணத்துல இருக்கலாம். ஸோ இந்த அட்ராக்ஷனுங்கிறது இந்த மாதிரி நீங்க அன்வான்ட் சீரீஸ் எந்தெந்த வயசுல என்னென்ன விஷயத்த பார்க்கணுமோ அந்தந்த விஷயத்த தான் அந்தந்த டைம்ல தான் நம்ம பார்க்கணும். சரியா? இன்னொரு காரணமா இருக்கும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா காரணமா இருக்குது ப்ரோ. அதே மாதிரி வந்து இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு அவைலபிளா இருக்கு, அது எந்த மாதிரி எல்லாம் உளவியலா அவங்கள பாதிக்கும். கண்டிப்பா. அப்ப அதுக்கான அட்வைஸ், அதுக்கான இது என்னன்னு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு தாட் இருக்கணும். அதை சொல்லிதான் அவங்க வளர்க்கணும். அதை விட்டுட்டு வந்து அவங்க பாட்டுக்கு இந்தப்பா நீ என்ன பாக்குறே பாத்துக்க போனை கையில கொடுத்துட்டு அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது ப்ரோ? சாதாரணமா இப்ப ஒண்ணும் இல்ல, நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி செய்திகள் டெய்லி நமக்கு வருது. இந்த பையன் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறான், ஒரே ஒரு பையன் இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறான்,
பிளான் பண்ணி ஏமாத்தினான் இப்படிங்க செய்தியெல்லாம் வருது இல்லையா? அப்போ குறைஞ்சபட்சம் அவங்க புத்தியோட நடந்துக்கணும். பெண்கள் கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கணும். என்ன சொல்றது, அவசரப்பட்டு எல்லாத்தையுமே கொடுத்துடக்கூடாது. இது நமக்கு பாதுகாப்பானதா, உண்மையிலே இது வந்து என்ன சொல்றது, அந்த பையன் எல்லா வகையிலுமே நமக்கு பார்த்து நடந்துக்கணும். அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அது கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே, பேரண்ட்ஸோட சர்வேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேத்து நீங்க போட்ட வீடியோல கூட நான் சொல்லுவேன், நான் நீங்க சொல்றீங்கல்ல இந்த பையனை கல்யாணம் பண்ணா இந்த நமக்கு ஒத்து வராது, அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரும், நாளைக்கு இன்னைக்கு அவங்க லவ் பண்ணலாம், இன்னைக்கு அவங்களுக்குள்ள வந்து மனசு ஒத்து போகலாம், வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்களா? அப்ப சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளருங்க. அதுக்கு மேல அவங்க கேட்கல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் பேசிக்கா சொல்லி வளர்க்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸோட கடமை. அப்படி பார்க்கும்போது 150 பொண்ணுங்களை வந்து ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏத்துக்கவே முடியல. என்னப்பா 19 வயசு பையன், அதான் ஒரு 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 25-30 வயசுனா கூட சரி, ஒரு அளவுக்கு விவரம் தெரிஞ்சு வளர்ந்துட்டான். 19 ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிப்பானா, ஸ்கூல் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ, ஸ்கூல் முடிச்சிருப்பான். எப்படி இவ்வளவு தைரியம் அவனுக்கு? இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அவன் வீடை இடிச்சிட்டாங்க. மகாராஷ்டிரால அவன் வீடை இடிச்சிட்டாங்க. இதுல இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இவ்வளோ பெண்கள் சின்ன சின்ன சிறுமிகள் அஃபெக்ட் ஆயிருக்காங்களே, நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு இன்வெஸ்டிகேஷன் போடுங்க, எஸ்ஐடி என்னென்ன போலீஸில் பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லாம் போடுங்க. முஸ்லீம் கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்களும் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட இதுக்கே அசிங்கம் அது, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை நீங்கள் பனிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுலேருந்தும் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, என்னன்னா பொதுவாகவே நேற்று நீங்கள் பண்ண வீடியோவில் வந்து இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து திட்டமிட்டு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. பட் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம், டிபேட்டுக்குள்ளான விஷயம். பட் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், பட் அவன் முஸ்லீம் இளைஞனா இருக்கான் அப்படிங்கும்போது அதை எதிர்த்து முஸ்லீமுக்கு வந்து குரல் கொடுக்கும் போதுதான் கரெக்டா இருக்கும். அதை கரெக்டா பண்ணிருக்காங்க, பாராட்டக்கூடிய இது பண்ணிருக்காங்க. நேத்து வீடியோல நிறைய பேர் கேட்டாங்க, நான் இப்போ வரைக்கும் பார்த்தேன். நேற்று வீடியோ போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 23 மணி நேரம் ஆகுது. ஒரு முஸ்லீம் இப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ ஒருத்தங்க கூட குரல் கொடுத்தாங்க. இவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க, நம்பவே இல்லை யாராவது பேசுவாங்கன்னு. யாருமே வாய் திறக்கல. இங்க எதுக்கெல்லாம் இவங்க வாய் பொளந்து பேசி சண்டை போடுவாங்களோ ஒருத்தவங்க கூட வாய் திறக்கல. இதை நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னது கரெக்ட் தான். யாருமே பதிவு பண்ணல. யாராவது பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து சொல்றாங்க தப்புங்க அப்படின்னு. அந்த ஒரு சில பேர் தான் அவங்களாம் வந்து நம்மள மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது. பொது வெளியில வந்து பேசிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட ஒரு கண்டனம் கூட, பொது வெளியில பேசுறவங்களை விட்டுருங்க, அவங்க வந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஸ்லாமியர், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஒரு பையன் இத்தனை பொண்ணுங்களே ஏமாத்திருக்கிறான், இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கிறான், 360 வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது இந்த பையன் பொண்ணு எந்த அளவுக்கு வந்து பசங்க எல்லாரையுமே சொல்ல முடியாது, சிலர் எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருக்காங்க, பொண்ணுங்க எந்த அளவுக்கு இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இதுல பொருத்தி பார்க்கவே தவிர இதுல நம்ம ரிலிஜனை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. இதுல இந்த போன்ல வந்து சைபர் கிரைம் வந்து அவன் போனை எடுத்து ஃபோரன்சிக்லாம் அமிச்சிட்டாங்க. ஃபோரன்சிக் அமிச்சு என்னென்ன எங்கெங்க ஐபி அட்ரஸ்ல யார் யாருக்கு அமிச்சிருக்கான், எந்த டெலிகிராம்ல யாருக்கு அமிச்சிருக்கான், வாட்ஸ்அப்ல யாருக்கு அமிச்சிருக்கான், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி காங்கிரஸ் லீடர் யசோமதி தாக்கூர் இப்ப நடந்தது தெரியுமா? நம்ம இங்க இருக்கிற பிரச்சனைல அந்த பெண்ணுக்கு அந்த டைம்ல என்ன வேலை? அதே மாதிரி காங்கிரஸ் இவங்க இந்த டைலாக அமெரிக்காவில் இருக்கிற லிபரல்ஸ் மாதிரி இவங்க ஒரு அவங்களுக்கு அறிவு எங்க போச்சு, அவங்க ஏன் அங்க போனாங்க? நான் திருப்பி சொல்றேன், இங்க பாருங்க, ஒரு மெச்சூர்ட் பொண்ணுக்கும் அதுக்கும் குழந்தைங்க 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்குது. அவங்களுக்கு ஏன் பேரண்ட்ஸ், கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு காரணமானா பேரண்ட்ஸும் நம்ம வந்து கேட்டுதான் ஆகணும், அவங்கள சொல்லிதான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க இவ்வளவு தைரியமா அந்த சின்ன பையன்லாம் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான். எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் ப்ரோ. இன்னொன்று வந்து அந்த கேள்வியில ஒரு பாயிண்ட்ல நான் ஃபுல்லா நான் ஒத்துக்க மாட்டேன், பட் ஒரு பாயிண்ட் ஒரு லாஜிக் இருக்குன்றதை நான் ஒத்துக்குவேன். என்னன்னா இவ்வளோ ஒவ்வொரு நாளும் செய்திகளை நீங்க பாக்குறீங்கல்ல, எவ்வளோ நியூஸ், எவ்வளோ ப்ரோ வந்து கோயம்புத்தூர்ல வந்து நீங்க அந்த கார்ல ஒரு பையனோட 3 பேர் போய் வெட்டி எவ்வளவு கொடூரம் நடந்துச்சு, அந்த மாதிரி எவ்வளவு நடந்து இவ்வளவு நியூஸ் நீங்க பாக்க. அப்பயுமா நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நம்ம பாதுகாப்பா நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நம்ம என்ன உட்டோப்பியால வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கிறோம்,
திமுக ஆட்சியில் இருக்கல தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது எவ்வளவு கவனம் இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்றதை அவங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் உணரணும். அதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பை பெற்றோர்களும் உணரணும் சொல்லிக்கிறோம் ப்ரோ. நம்ம இதுல வந்து அப்ப எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ரியாலிட்டியை பேசணும்ப்பா. ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இல்ல அது கம்ப்ளீட்டா அது உண்மைதான். நான் இது இவங்கெல்லாம் எப்படிமா பாக்குறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த பையனுக்கு இவ்வளோ தைரியம் வரதுக்கான காரணம் என்ன, அவன் பேரண்ட்ஸ் யாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் ஆகும். சரியா? இது வந்து வெரி அப்நார்மல் 19 வயசுல இந்த மாதிரி பண்றதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 10 பேர் விக்டிம் கிட்ட முன் வந்திருக்காங்களாம். 180 அப்ராக்சிமேட்லி. இது இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது இது எப்படி நான் பார்க்குறேன்னா, மகாராஷ்டிராவில் 2 நாள் அடுத்தடுத்து, ஃபர்ஸ்ட் நாள் இது நேற்று, இன்னைக்கு இது எங்கே போயிட்டு இருக்கு, விமன் சேஃப்டிலாம் என்ன ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஓவராலாக இந்தியாவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். எல்லாரையும் வாட்ச் பண்ணணும். ஓகே, ஒட்டுமொத்தமாக நம்ம இதை பார்க்கும்போது வந்து பெற்றோர்களும் கவனமாக இருக்கணும், பிள்ளைங்களும் வந்து நாட்டில் நடக்கிற அன்றாடம் செய்திகளை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலமாக சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய அன்றாடம் செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. அதை வச்சு அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இது மூலமாக சொல்ல வர விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுக்கே தெரியும், 2.5 வயசு பொண்ணுலேருந்து 65 வயசு முதியோர் வரைக்கும் எந்த நிலைமையில நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. யார் என்னன்னு கேட்டு விசாரிங்க, கேட்டு பழகுங்க. போய் ட்ராப்ல அந்த மாதிரி மாட்டிக்க வேணாம். கவனமா இருங்கப்பா. பெத்தவங்களும் கவனம், பிள்ளைங்களும் கவனம். இவ்வளோ தான் நம்ம வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.